வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவு தொடரிலிருந்து ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். வணக்கம். ஆமா, குறிப்பா அதோட 25வது ஆடியோ. ஆமா, இதுல ஞானமடைஞ்ச மன்னன் ஜனகனுக்கும் குரு அஷ்டவக்ரருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இதுல பந்தம், அதாவது பாண்டேஜ், அப்புறம் விடுதலை, லிபரேஷன், இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி. நம்ம மனசோட ஓட்டத்துக்கும் நம்ம தேடுற சுதந்திரத்துக்கும் என்ன தொடர்பு? வாங்க இத கொஞ்சம் அலசி பாப்போம். நிச்சயமா. இந்த உரையாடலோட அழகே என்னன்னா, இது ஏதோ தத்துவம் மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆமா, விடுதலைங்கிறது நம்ம எங்கேயோ போய் அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது இங்கேயே இந்த கணத்திலேயே நம்ம உணரக்கூடிய ஒரு மனநிலைன்னு ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரி. அப்போ முதல் கேள்விக்கே வந்துடலாம். பந்தம்னா என்ன? அஷ்டவக்ரர் இதுக்கு ரொம்ப நேரடியான ஒரு விளக்கம் தர்றாரு. ஆமா, ரொம்ப நேரடி. மனம் எதையாவது விரும்பும்போது, இல்ல எதையாவது நினைச்சு துக்கப்படும் போது, இல்ல எதையும் விடும்போது, இல்ல ஏத்துக்கிட்டா அதுவே பந்தம். ஆமா. கேக்குறதுக்கு இது ரொம்ப எளிமையா இருக்குல்ல? ஆமா, ஆனா அதோட ஆழம் கடல் மாதிரி. இந்த மனசோட விளையாட்ட விளக்க ஓஷோ ஒரு அருமையான ஷேக் சில்லி கதைய சொல்வாரு. ஓ, அந்த கதையா? ஆமா, தலையில ஒரு பால் பானையோட சந்தைக்கு போறான். மனசுக்குள்ள கற்பனையோட ஆரம்பிக்குது. ஆமா, பாலை வித்து கோழி வாங்குவேன், அத முட்டை போடும், பல கோழிகள் வரும், அதை வித்து மாடு வாங்குவேன், பண்ணையாராகி ஊர்லயே அழகான பொண்ண கல்யாணம் பண்ணி. குழந்தை குட்டின்னு. ஆமா, ஒரு நாள் குழந்தை சேட்டை பண்ணும்போது இருவனை அடிக்கிறேன்னு கோவத்துல கைய ஓங்க, தலையில இருந்த பால் பானம் உடைஞ்சிடும். டமார்னு உடைஞ்சிடும். மொத்த கற்பனை கோட்டையும் காலி. இதுதான் மனசு. இது நாம எல்லாருமே மனசுக்குள்ள செய்யற ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன ஆசை ஒரு பெரிய கற்பனை உலகத்தையே உருவாக்கிடுது. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் பந்தம். அது நல்ல விஷயத்துக்காக கற்பனை செஞ்சா கூட அது பந்தம் தான். எனக்கு இதுல ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. சொல்லுங்க. துக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறது கூட ஒரு விருப்பம் தானே? அப்போ அதுவும் பந்தமா? இது ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுதே. மிக அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளியே. ஓஷோ இதையும் தெளிவுபடுத்துறாரு. அவர் கேக்குறாரு, உங்களால இருட்ட விரட்ட முடியுமா? முடியாது. ஒரு தடிய வச்சு அடிச்சு விரட்ட முடியுமா? அது முட்டாள்தனம். ஆனா ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்துனா போதும், இருள் தானா போயிடும், இருந்த இடம் தெரியாம போயிடும். அது மாதிரிதான் துக்கத்திலிருந்து விடுபட முயற்சி செஞ்சா நம்ம கவனம் பூரா துக்கத்து மேலதான் இருக்கும். ஆமா, இது உண்மைதான். எதை மறைக்க நினைக்கிறோமோ அதுதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். அதேதான். அந்த இளஞ்சிவப்பு யானையை நினைக்காதேன்னு சொன்னா மனசு முழுக்க அந்த யானை தான் நிக்கும். ஆமா. அதனால துக்கத்தோட போராடாம ஆனந்தத்தை வளர்க்கணும். விளக்கை ஏத்துற மாதிரி உங்க கவனம் ஆனந்தம் பக்கம் திரும்பினா துக்கங்கிற இருள் தானா விலகிடும். அப்போ துக்கத்திலிருந்து விடுபட விரும்புறதும் ஒரு மனப்போராட்டம் தான், அதுவும் ஒரு பந்தம் தான். நிச்சயமா. இந்த ஷேக் சில்லி கதை மனசோட ஆசை வலைய நல்லா புரிய வைக்குது. ஆனா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலக சுகங்களை அனுபவிக்கிறவங்க பந்தத்துல இருக்காங்க, ஆமா, அதையெல்லாம் துறந்து சன்னியாசியா போறவங்க விடுதலை பாதையில இருக்கிறாங்கன்னு. ஆனா ஓஷோ இந்த தாரணையே தலைகீழா புரட்டி போடுறாரு இல்லையா? ஆமா. இதுதான் இந்த உரையாடலோட ரொம்ப ஆச்சரியமான பகுதி. அஷ்டவக்ரர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்வதும் பந்தம், நிராகரிப்பதும் பந்தம். ரெண்டுமேவா? ஆமா. போகி, அதாவது அனுபவிக்கிறவன், உலகத்தை ஏத்துக்க முயற்சி பண்றான். யோகி, அதாவது துறவி, உலகத்தை நிராகரிக்க முயற்சி பண்றான். ஆனா 2 பேருமே ஒரு முயற்சியில, ஒரு போராட்டத்துல இருக்காங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு அரண்மனையில எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிற ராஜாவும் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல தவம் செய்யற முனிவரும் ஒரே மாதிரி பந்தத்துல இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ஓஷோ இதுக்கு ஒரு கதை சொல்றாரு. ஒரு மன்னன் 90 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தான். ஆனா அவனுக்காக அழகான பெண்களை தேடி அழைச்சிட்டு வந்த வேலைக்காரன் 40 வயசுலயே நோய் வந்து செத்துட்டான். என்னது இது? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அனுபவிச்ச ராஜா ரொம்ப நாள் வாழ்றான். அனுபவத்துக்காக ஓடின வேலைக்காரன் சீக்கிரம் போயிடுறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அனுபவிக்கிறத விட அதை துரத்துறது தான் மனுஷனை களைப்படைய வைக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மனசோட ஓட்டம் தான் அவனை அழிக்குது. அடடா, இது ஒரு புதுமையான பார்வை. அப்போ அந்த வேலைக்காரன் ஆசைய துரத்துனா, துறவி துறவுங்கிற ஒரு இலக்கை துரத்துறாரு. ஆமா. 2 பேருடைய மனநிலையும் துரத்துதல்ங்கிற ஒரே நிலையில தான் இருக்கு, சரிதானே? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பொருள் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த துரத்துதல்ங்கிற மனசோட செயல்பாடு தான் பந்தம். அதனாலதான் ஓஷோ சொல்றாரு, பல துறவிகளோட முகத்துல ஆனந்தத்தை விட ஒரு இறுக்கத்தையும் போராட்டத்தையும் தான் பார்க்க முடியுதுன்னு. ஆமா, ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். அந்த போர்ல அமைதிக்கு இடமே இல்ல. சரி, அப்போ ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் மனசோட வலைகள்னா மாற்று வழி என்ன?
பந்தங்கிறது மனசோட செயல்பாடுனா அப்போ விடுதலைங்கிறது என்ன? விடுதலைங்கிறது மனசோட செயலற்ற நிலை. ஓஷோவோட வார்த்தைகளை சொல்லணும்னா, சம்சாரம்ங்கிறது ஒரு சுரத்தால் பீடிக்கப்பட்ட உணர்வு நிலை. ஃபீவரிஷ் கான்ஷியஸ்னஸ். ஆமா, மோக்ஷம்ங்கிறது சுரம் இல்லாத ஆரோக்கியமான உணர்வு நிலை. இந்த சுரத்தால் பீடிக்கப்பட்ட உணர்வு நிலைங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? அன்றாட வாழ்க்கையில அது எப்படி இருக்கும்? நிச்சயம். நீங்க ஒரு பரீட்சை முடிவுக்காகவோ இல்ல ஒரு முக்கியமான ஃபோன் காலுக்காகவோ காத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும்? ஒரே படபடப்பா இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. ஆமா, கடந்த காலத்தை நினைச்சு எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு ஒரு கொந்தளிப்பா இருக்கும். அதுதான் ஒரு சின்ன அளவு சுரம். சம்சாரம்னா இந்த மனநிலையில நிரந்தரமா வாழ்றதுன்னு ஓஷோ சொல்றாரு. ஓ, எப்பவும் எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறது. ஆமா, அமைதி இல்லாம இருக்கிறது. இதுக்கு நேர்மாறா அந்த சுரம் இல்லாத முழுமையான ஆரோக்கியமான அமைதியான மனநிலை தான் விடுதலை. அது ஒரு இடம் இல்ல, அது உங்க மனசோட ஒரு தன்மை. அப்படியானா கடவுளை தேடுறதும் மோட்சத்தை விரும்புறதும் கூட ஒரு விதமான சுரம் தான் இல்லையா? அதுவும் ஒரு தேடல் தானே? சந்தேகமே வேண்டாம். அஷ்டவக்ரரோட பார்வையில எந்த ஒரு விருப்பமும் அது எவ்வளவு உன்னதமா இருந்தாலும் சரி, அது உங்க மன அமைதியை குலைச்சிடும். அமைதியான ஏரியில ஒரு கல்ல போட்டா எப்படி அலைகள் வந்து அதுல தெரியற உங்க பிம்பம் சிதறி போகுமோ, அது மாதிரி தான் எனக்கு மோட்சம் வேணும்னு நீங்க நினைச்சாலே உங்க மன ஏரியில அலைகள் உருவாகிடுது. அப்போ அந்த அலைகள் இருக்கிற வரைக்கும் உண்மையான சொரூபத்தை பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. விருப்பம் இல்லாத ஒரு நிலைதான் விடுதலை. சரி, ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் பந்தம்னா மாற்று வழிதான் என்னன்னு கேட்டேன். அதற்கான பதில் தான் சாட்சியாக இருப்பது, விட்னஸிங். இதுதான் ஓஷோ சொல்ற தீர்வு. சாட்சியாக இருக்கிறதுனா? உங்க மனசுல ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விலை உயர்ந்த போன் வாங்கணும்னே உடனே மனோ ஷேக் சில்லி மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிக்கும். ஆமா. ஒரு வழி அந்த ஆசைக்கு அடிபணிஞ்சு அதை வாங்குறது, இது போகம். இன்னொரு வழி, இதெல்லாம் மாய, எனக்கு இது தேவையில்லைன்னு அதை அடக்கிறது, இது துறவு. சரி. ஆனா மூணாவதா ஒரு வழி இருக்கு. அதென்ன? அந்த ஆசை வர்றத வானத்துல ஒரு மேகம் போற மாதிரி சும்மா கவனிக்கிறது. இது நல்லது, இது கெட்டதுன்னு எந்த தீர்ப்பும் சொல்லாம அதை செயல்படுத்தவோ அடக்கவோ முயற்சி பண்ணாம அது வெறும் ஒரு மன அலைன்னு அமைதியா பாக்குறது. வாவ். இதுதான் சாட்சி பாவம். இந்த நிலையில நீங்க செய்பவரும் இல்ல, நிராகரிப்பவரும் இல்ல. நீங்க வெறும் பார்வையாளர். அந்த பார்வையில அந்த மன அலை தானாவே கரைஞ்சிடும். கேக்குறதுக்கே ஒரு விதமான அமைதியா இருக்கு. ஆனா இத செய்யறது அவ்வளவு சுலபமா? இந்த உரையாடல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி வருது. சொல்லுங்க. நான் இருக்கும்போது பந்தம் இருக்கிறது, நான் இல்லாதபோது மோட்சம் இருக்கிறது. இதுதான் எல்லாத்தையும் விட குழப்பமா இருக்கு. நான் இல்லாம எப்படி இருக்க முடியும்? இதுதான் உச்சக்கட்ட புள்ளி. அந்த நான் அல்லது அகங்காரம்ங்கிறது ஒரு பொருள் இல்ல. உங்க கைக்குட்ட மாதிரி அதை தூக்கி எறிய முடியாது. அது உங்க மனசோட கொந்தளிப்பான நிலைக்கு நாம வச்சிருக்கிற மொத்த பெயர். மொத்த பேரா? ஆமா, ஓஷோ இத கடல் உடார்வத்தோட உழைக்கிறாரு. கடல்ல புயல் அடிக்கும்போது, பெரிய அலைகள் எழும்பும்போது அந்த மொத்த கொந்தளிப்புக்கும் புயல்னு பேர வைக்கிறோம். கடல் அமைதியான பிறகு அந்த புயல் எங்க போச்சுன்னு கேட்டா அதுல அர்த்தம் இருக்கா? இல்ல. புயலுங்கிறது கடலோட ஒரு நிலைதான், அது தனி பொருள் இல்ல. அதே போலதான் உங்க மனசு ஆசை, வெறுப்பு, கோபம், பயம்னு கொந்தளிப்பா இருக்கும்போது அந்த மொத்த கொந்தளிப்போட பேர் தான் நான், அகங்காரம். உங்க மனசு சாட்சியா இருந்து அமைதி அடையும் போது அந்த நான்கிற புயல் தானாவே இல்லாம போயிடுது. அப்போ அதை நம்ம அழிக்க தேவையில்ல. தேவையே இல்ல. அதோட சண்டை போடவும் தேவையில்லை. விளக்கேத்துனா இருள் விலகிற மாதிரி விழிப்புணர்வு வந்தா அகங்காரம் மறைஞ்சிடும். அப்போ நான்கிறத அழிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல, மனச அமைதிப்படுத்துறது தான் நோக்கமா? அப்படி அமைதியானா நான்கிற உணர்வே இருக்காதா? இருக்காது. அந்த குறுகிய நான் கரிஞ்சி பிரபஞ்ச உணர்வு நிலை மிஞ்சும். இதை விளக்க அலெக்சாண்டர் டயோஜினிஸ் கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா ஆமா. உலகை ஜெயிக்க புறப்பட்ட அலெக்சாண்டர் ஒரு ஆத்துல ஒண்ணுமே இல்லாம ஆனந்தமா இருந்த டயோஜினிஸ பாக்குறான். உனக்கு என்ன வேணும்னு அகங்காரத்தோட கேக்குறான். அதுக்கு டயோஜினிஸ் கொஞ்சம் தள்ளி நில், சூரிய வெளிச்சத்தை மறைக்காதேன்னு சொல்வார். ஆமா. இத கேட்ட அலெக்சாண்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நானும் உலகம் முழுவதையும் ஜெயிச்ச பிறகு உன்னை போற ஓய்வெடுப்பேன்னு சொல்றான். ஆமா. அதுக்கு டயோஜினி சிரிச்சுட்டே சொன்னார், அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் இப்போ ஓய்வெடுத்துட்டு இருக்கேன், நீயும் இப்போதே ஓய்வெடுக்கலாமே. அலெக்சாண்டரால அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவனோட அகங்காரத்துக்கு ஒரு பெரிய சவால் தேவைப்பட்டுச்சு. வெறுமனே இருக்கிறது, எந்த செயலும் இல்லாம இருக்கிறது அவனுக்கு புரியல. ஓய்வுங்கிறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு நிலை.
ஆஹா, இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, விடுதலைங்கிறது நாம செய்யற வெளிப்புற செயல்கள்ல இல்ல. நிச்சயமா இல்ல. நாம கோவிலுக்கு போறதுலயோ துறவறம் போறதுலயோ இல்ல. அது நம்ம மனசோட அகநிலையில இருக்கு. சரியா சொன்னீங்க. உங்க மனசு ஒரு கொந்தளிப்பான கடலா சுடத்தோட இருக்கும்போது நீங்க சம்சாரத்துல இருக்கீங்க. அதே மனசு அலைகளே இல்லாம சாட்சியா அமைதியா இருக்கும்போது நீங்க மோட்சத்துல இருக்கிறீங்க. இடம் ஒரு பொருட்டே இல்ல. ஆமா, நீங்க இமயமலைக்கு போனாலும் சரி, பரபரப்பான சந்தையில இருந்தாலும் சரி, உங்க கூட வர்றது உங்க மனசு தான். அந்த மனசோட தன்மையை மாத்துறது தான் ஆன்மீகம், தவிர இடத்த மாத்துறதில்ல. உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ற மாதிரி இந்த சோதனைய செய்யறதுக்கான ஆய்வகம் நீங்க தான். அடுத்த முறை உங்க மனசுல ஒரு வலுவான ஆசையோ வெறுப்போ கோபமோ வரும்போது உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அது அடக்கவும் முயற்சி பண்ணாதீங்க. ஆமா, ஒரு கணம் நின்னு அது உங்க மனசுல வர்ற ஒரு அலைன்னு ஒரு மூணாவது ஆள் மாதிரி ஒரு சாட்சிய போல உங்களால கவனிக்க முடியுமா? அந்த கணத்துல என்ன நடக்குதுன்னு நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. அது ஒரு ஆச்சரியமான அனுபவமா இருக்கலாம்.